அன்பு நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். ரிஷபம் ராசிக்கார நேயர்களே, நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி, அந்த முழுமுதற் கடவுள் முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு, அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகாருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் செந்தில் வடிவேலனே போற்றி. கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்குங்க. பொதுவா நம்ம ரிஷபராசிக்காரங்கள எடுத்துக்கிட்டோம்னா, இவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்க. தன் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ, அதுல ரொம்பவே உறுதியா இருப்பாங்க. அந்த மன வலிமை காரணமா மத்தவங்களுக்காக தங்கள மாத்திக்கவே மாட்டாங்க. ஆனா ஒண்ணுங்க, இவங்க மனசுல இருக்கிற உணர்ச்சிகள வெளியில சொல்றதுக்கு ரொம்பவே தயங்குவாங்க. கொஞ்சம் தாமதப்படுத்துவாங்க. நீங்க யார்கிட்ட பேசினாலும் சரிங்க. அவங்க ரொம்ப படிச்சவங்களா, இல்ல படிக்காதவங்களா, ஏழையா, பணக்காரனா, உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவங்களா, இல்ல சாதாரணமானவங்களா, இந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் நீங்க பார்க்கவே மாட்டீங்க. எல்லாரையும் மனுஷனா மதிக்கிற குணம் உங்ககிட்ட இருக்கு. எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தான் பேசுவீங்க, ஒரே மாதிரி தான் பழகுவீங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களைக் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? ஏங்கம்மா, நீங்க வேற எங்கள பார்த்து இப்படி ஒரு கேள்விய கேக்குறீங்களே! எங்கள பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரியா தெரியுது? எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் பலவிதமான போராட்டங்களையும், பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சில நேரங்கள்ல நாங்க எதுக்குடா பிறந்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எங்கள பார்த்து நலமா இருக்கீங்களான்னு இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே! அப்படின்னு நீங்க கண்ணீர் விடுறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. ஆனா, ரிஷபராசிக்காரர்களே, இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலை எல்லாமே கானல் நீர் போல மெதுவா மறையப் போகுதுங்க. இதுவரைக்கும் நீங்க கண்ட கனவுகள், உங்களுடைய ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேறப் போகுது. ரொம்ப நாளா கல்யாணமாகாம தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு அந்த திருமண தடைகள் எல்லாம் நீங்கி சீக்கிரமே கெட்டி மேளம் கொட்டப் போகுதுங்க. மழலை செல்வம் இல்லாம ஏங்குன தம்பதிகளுக்கு அழகான இது நாள் வரைக்கும் உங்கள புரிஞ்சுக்காம உன்னால என்ன பிரயோஜனம் அப்படின்னு வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன உங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள தேடி வருவாங்க. உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பா இருக்க போகுது. முக்கியமா உங்க கையில பணப்புழக்கம் முன்னை விட அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க. மொத்தத்துல உங்க வாழ்க்கையே ஒரு அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. குறிப்பா சொல்லணும்னா, இந்த 2026ஆம் ஆண்டு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையா அமையப் போகுதுங்க. எல்லாரும் மனசுல நம்பிக்கையோட இருங்க. ஆனா ஒண்ணு, இந்த வருஷம் நான் எதையுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா உறுதிமொழியெல்லாம் நீங்க எடுக்க வேண்டாம். வளைந்து கொடுங்க. காலத்துக்கு தலை வணங்குங்க. எப்படின்னா, ஒரு அரசியல் கட்சி தேர்தல்ல தோத்துட்டா, நாங்க மக்களோட தீர்ப்புக்கு மதிப்பளிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுபோல நம்ம கிட்ட ஏதாவது குறை இருந்துச்சுன்னா, அத ஒத்துக்கிட்டு சரி செய்ய முயற்சி பண்ணணுங்க. இந்த 2026ஆம் ஆண்டுல நாளையிலிருந்து நான் அப்படியே மாறிட போயிட போறேன் அப்படின்னு வாய் வார்த்தையா உறுதிமொழி எடுக்காதீங்க. ஏன்னா, மனிதர்களுக்கும் உறுதிமொழிக்கும் ரொம்ப தூரங்க. நம்ம மனித பிறவி எடுத்திருக்கிறதுனால, காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி நாம மாறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பதிலா, இந்த வருஷத்துல நான் கண்டிப்பா சொந்த வீடு கட்டணும், கார் வாங்கணும், நல்லபடியா திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் பெறணும், ஒரு நல்ல தொழில் தொடங்கணும், இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான கனவுகள முடிவு பண்ணுங்க. மாறுறேன் மாறுறேன்னு கனவு காணாதீங்க. அதுல தான் நம்ம பல நேரங்கள்ல பின்வாங்கிடுறோம். ரிஷப ராசியில பிறந்தவங்களோட உள்ளம் எப்பவும் உறங்காதுங்க. எதையாவது யோசிச்சுட்டே இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் தேடி வரும். குடும்பமே உங்களை தான் நம்பி இருக்கும். இதுவரைக்கும் உங்களை நம்பாதவங்க கூட இனி உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க. இதனால உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் ஏற்படும். அத உங்களால மறுக்க முடியாது. நிறைய பேர் உங்களை நம்பி வரும்போது, அவங்க நம்பிக்கைய நீங்க காப்பாத்தணுங்க. கண்டிப்பா அந்த ஆண்டவன் உங்களுக்கு துணையா இருந்து உதவி செய்வாரு. அதனால ரிஷபராசிக்காரங்க எல்லா விஷயத்திலயும் முன்னெச்சரிக்கையா ஒரு பிளான் பண்ணி செயல்படுங்க.
வேலை நிமித்தமாவோ இல்ல வேற காரணத்துக்காகவோ இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வேலைக்காக வெளிநாட்டுல போய் ரொம்ப கஷ்டப்படுறவங்க சீக்கிரமே சொந்த நாட்டுக்கு திரும்பி வர வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு சின்ன எச்சரிக்கை. உங்க ரத்த உறவுகள் கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏதாவது விசேஷங்கள், சுபகாரியங்கள்ல கலந்துக்கும்போது ரொம்ப உஷாரா பேசுங்க. அவங்க உங்கள நோவடிக்கிற மாதிரி என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க பதில் சொல்லாம அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும். மறுமணம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது கைகூடும். ஆனா எக்காரணத்தை கொண்டும் தவறான பாதையில யோசிக்காதீங்க. முக்கியமா வக்கீல்கள், நீதிபதிகள், அக்கவுண்டன்ட், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் போன்ற துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்பவே சூப்பரா இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமையும். ஒரு சின்ன பரிகாரம். அடிக்கடி நந்தி வழிபாடு செய்யுங்க. வாராவாரம் திங்கட்கிழமை சிவபெருமானை மனதார வழிபாடு செய்யுங்க. இப்ப ரிஷப ராசிக்கு குரு பகவான் ரொம்பவே சாதகமா இருக்காருங்க. வர்ற மார்ச் மாசத்துல இருந்து உங்களுக்கு லாபம் பல மடங்கு பெருகப் போகுது. நல்லவங்கள நம்புங்க. அவங்க சொல்ற ஆலோசனைய கேளுங்க. சிவன் கோவில்ல இருக்கிற நந்திய அடிக்கடி வணங்கறது மூலமா உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகிடும். 2026ஆம் ஆண்டு எல்லா வளத்தையும் உங்க வாழ்க்கையில அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோட வாழுங்க. நிச்சயமா உங்க நம்பிக்கை வீண் போகாதுன்னு. இதுவரைக்கும் உங்கள ஏமாத்திட்டு போனவங்க எல்லாரும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க போறாங்க. உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போனவங்க உங்களுடைய உண்மையான அன்ப புரிஞ்சுகிட்டு உங்கள தேடி வருவாங்க. சொத்து பிரச்சனைகள், பூர்வீக சொத்து ரீதியா இருந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா? இல்ல பிடிச்ச உணவ மட்டும் சாப்பிடுறவங்களா? இல்ல பிடிச்சவங்க கிட்ட பேசுறவங்களா? அப்படின்னு பார்த்தா அவங்க யாருமே முழுமையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தர் நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம, நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதாங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட அந்த மன நிம்மதியும் ஆரோக்கியமும் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. உங்க மனச போட்டு வாட்டிட்டு இருந்த கவலைகள் எல்லாம் இனி காணாம போயிடும். நீங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழப் போறீங்க. ராசி மண்டலத்துல 2வது ராசியா இருக்கிறது நம்ம ரிஷபம். இதுல கார்த்திகை 2ஆம், 3ஆம், 4ஆம் பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் முதல் 2ஆம் பாதங்கள் அடங்கும். உங்க ராசிக்கு அதிபதி அந்த சுக்கிர பகவான். உங்களுக்கு நட்பு ராசிகள்னு பார்த்தா மிதுனம், மகரம், கன்னி, கும்பம். நீங்க எப்பவுமே குறி தப்பாத அம்ப போல உங்க லட்சியத்துல ரொம்ப உறுதியா இருப்பீங்க. சமுதாய மாற்றத்துக்காகவும் மத்தவங்களோட நல்லதுக்காகவும் இரவு பகல் பார்க்காம உழைக்கக்கூடியவங்க நீங்க. இனி உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் தொழில்ல லாபமா வந்து சேரும். உங்க மனசுல ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கும். என் வாழ்க்கையில பண கஷ்டம் மட்டும் ஏன் தீரவே மாட்டேங்குதுன்னு. அந்த பணத்த நீங்க உங்களுக்காகவா செலவு பண்றீங்க? இல்லங்க, யாரோ ஒருத்தருக்காக, ஏதோ ஒரு சூழ்நிலையில கடன வாங்கி உங்க தலையில போட்டுக்கிட்டீங்க. அந்த பாரத்த இன்னைக்கும் சுமந்துட்டு இருக்கீங்க. ஆனா கவலைப்படாதீங்க. அதுக்கான தீர்வு என்னன்னு யோசிங்க. இந்த 6 விஷயங்கள மட்டும் தினமும் கடைப்பிடிங்க. எதிர்மறையா யோசிக்காதீங்க. நல்லதே நடக்கும்னு நம்புங்க. திட்டமிட்டு செயல்படுங்க. யாரையும் சார்ந்து இருக்காதீங்க. கடமைய சரியா செய்யுங்க. நம்பிக்கைய கைவிடாதீங்க. இந்த ஆடி மாசம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கும். ஜூலை மாசத்துல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் நடக்கும். ஜனவரி மாசத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். உங்க ராசிநாதன் சுக்கிரன் இப்போ வலிமையா இருக்காரு. அதனால உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கை சிறப்பா அமையும். குலதெய்வம் எங்கேயோ இருக்குன்னு வருத்தப்படாதீங்க.
நீங்க இருக்கிற இடத்துல ஒரு விளக்கேத்தி வச்சு, அந்த தீப ஒளியில உங்க குலதெய்வத்த நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க கூட தீபம் ஏத்தி மனதார வேண்டிக்கோங்க. முதல்ல குலதெய்வம், அப்புறம்தான் மத்த தெய்வங்கள். தினமும் காலையில எந்திரிச்ச உடனே மறக்காம சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவருடைய அந்த பிரகாசமான ஒளி உங்க வாழ்க்கையில இருக்கிற இருளையெல்லாம் போக்கிடும். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லைனா கூட சூரியனோட அனுக்கிரகம் இருந்தா போதும், நீங்க ஜெயிச்சிரலாம். உங்க கண்ணீரெல்லாம் கண்டிப்பா கரையும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி. வணக்கம்.